கல்வி, விளையாட்டு, பண்பாடு ஆகியவற்றை மாணவர்களுக்கு போதிக்கும் நாமக்கல் திருச்செங்கோட்டில் உள்ள விவேகானந்தா வித்யாபவன் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8248822936 9443734564. தேர்தலுக்காக தமிழ்நாட்டு பக்கமே தலையை காமிக்காம தேர்தலுக்காக மட்டுமே தலையை காமிக்கணுமே அப்படிங்கிற எண்ணத்தில் தமிழ்நாட்டுக்கு சென்றதுதான் ஒரு சிறப்பு திட்டமாவது செஞ்சாரா? ஒரு செங்கலை காட்டி கேள்வி கேட்கிறாங்களே, அந்த எய்ம்ஸ் மருத்துவமனையாவது தேர்தலுக்கு முன்னாடி கட்டி முடிச்சிருவோம்னு எண்ணம் வந்துச்சா? சரி, அட்லீஸ்ட் என்னடா தமிழ்நாட்டு மக்கள் பெரு வெள்ளத்தில் தவிக்கிறாங்களே, உயிரையும் உடைமைகளையும் வீடுகளையும் இழந்து அவஸ்தைப்படுறாங்களே, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும்னு மாநில அரசு நிதி கேட்கிறாங்களே, மாநில முதலமைச்சரை நேரில் வந்து கோரிக்கை வச்சுட்டு போனாரு, நிதியாவது கொடுத்தாரா? இல்லையே. இப்படி எதையும் செய்யாம நம்ம திராவிட மாடல் அரசு வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 6000 ரூபாயும் ஏராளமான நலத்திட்ட உதவிகளையும் பிச்சேன்னு சொல்ல வைக்கிறாரு. இந்த லட்சணத்துல சென்னைக்கு ஏதோ ஷோ ஒன்று வந்தாரு. என்ன ஷோ அது? ரோடு ஷோ. இப்படி ஷோ காட்டிட்டு போக வெட்கப்பட வேண்டாமா? அண்ட புழுகு ஆகாச புழுகுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி நேற்று ஒன்று சொன்னாங்க. கடந்த 10 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டுக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறதா பச்சை போய் சொல்றாங்க. நம்ம கிட்ட 1 ரூபாய் வரியா வாங்கினா 29 பைசா மட்டுமே திருப்பி தந்துட்டு நேற்று ஒரு கணக்கு காட்டி இருக்காங்க. எல்லாம் பொய் கணக்கு. உதாரணத்துக்கு சொல்றேன், நான் பலமுறை கோரிக்கை வச்சும் 1 ரூபாய் கூட கொடுக்கப்படாத மெட்ரோ 2ஆம் கட்ட பணிகளுக்கு 63,246 கோடி ரூபாய் கொடுத்ததாக சொல்லியிருக்காங்க. சென்னை முழுக்க மெட்ரோ பணிக்காக சாலைகள் தோண்டப்பட்டு பணிகள் ஸ்லோவா நடக்குது. அதுக்கு என்ன காரணம்? ஒன்றிய பாஜக அரசு 1 பைசா கூட பணம் தராததுதான் காரணம். இருந்தாலும் பணிகளை முடிச்சாகணுமே, திட்டத்தை செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும்னு மாநில அரசு நிதி சுமையை ஏத்துக்கிட்டு பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதனால நம்ம அரசுக்கு ஆண்டுக்கு 12,000 கோடி கூடுதலா செலவாகுது. இப்படி நிதி நெருக்கடியை உருவாக்கிட்டு சர்வசாதாரணமாக பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க மீனவர்கள் பலர் வந்திருக்கீங்க. சாகர்மாலா திட்டத்துக்கு 2 லட்சம் கோடி கொடுத்திருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த பணிகள் எங்கேயாவது நடந்து பார்த்திருக்கீங்களா? அது மட்டுமல்ல, ஒற்றை செங்கலோடு நிற்கிற எய்ம்ஸுக்கு 1960 கோடியாம். அதுக்குத்தான் கேட்டேன், நீங்க பேசுற எத்தனை பொய்களைத்தான் எங்கள் காதுகள் தாங்கும்? எங்க காது பாவம் இல்லையா? தன்னோட 10 ஆண்டு கால ஆட்சிக்கு ரிப்போர்ட் கார்டு கொடுக்க முடியாத பிரதமர் மோடி எந்த முகத்தோடு வாக்கு கேட்க வருகிறான்? அவரிடம் சொல்ல சாதனைகள் இல்லை. ஒன்றியத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசுல தமிழ்நாட்டுக்கு என்னென்ன சாதனைகள் செஞ்சிருக்கோம்னு நானும் பல கூட்டங்களை சொல்லி இருக்கேன். குறிப்பா இங்க சென்னைக்கு மட்டும் சொல்லணும்னா, சென்னைக்கு மெட்ரோ ரயில் திட்டம், மதுரவாயல் துறைமுகம் இடையே பறக்கும் சாலை திட்டம், சென்னை துறைமுகத்தை எண்ணூர் துறைமுகத்தையும் இணைக்கும் சாலையை அகலப்படுத்தும் திட்டம், கத்திப்பாரா பாடினு பல்வேறு மேம்பாலங்கள், நெம்மேலி திட்டம், இப்படி நிறைய இருக்கு. மீண்டும் தமிழ்நாட்டுக்கு இது போன்ற திட்டங்களை தரும் பிரதமர் தான் நமக்கு வேணும்.
அதுக்கு நீங்க இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தரணும். நான் தொடர்ந்து தெம்போடவும் துணிச்சலோடவும் நம்ம திராவிட மாடல் அரசோட சாதனைகளை சொல்லிட்டு இருக்கேன். பயனடைந்த பயனாளிகள் சொல்றதை தான் சொல்றேன். நேத்து ஒரு தனியார் தொலைக்காட்சியில ஒளிபரப்பான விவாத நிகழ்ச்சி, அதுல ஒரு சகோதரி பேசியிருக்காங்க, என் கணவர் என்னை கைவிட்டுட்டாரு, எல்லா ஆவணங்களையும் எடுத்துட்டு போயிட்டாரு, 8 வருஷமா என்னால ரேஷன் கார்டை மீட்க முடியல, கணவனால கைவிடப்பட்ட ஒவ்வொரு பெண்ணும் ரேஷன் கார்டு வாங்குறதுல பெரிய பிரச்சனை இருந்துச்சு. ஏன்னா குடும்ப தலைவர்னு அவர் பேர்ல இருக்க நம்பரும் அவரோட தான் இருக்கும். அவங்க கிட்ட இருந்து ரேஷன் கார்டை மீட்க டைவர்ஸ் வாங்கி இருக்கணும். டைவர்ஸுக்கு கோர்ட்டுக்கு அலைவேனா, என் உடல்நலை பாதுகாப்பேனா, சிக்கா இருக்கக்கூடிய என் உடலை எப்படி நான் பாதுகாத்துக் கொள்வது? ஆனா என்கிட்ட உண்மை இருக்குன்னு நம்பிக்கை கூட அலைஞ்சேன். அப்பதான் அக்டோபர் 20, 2021 வந்த ஒரு ஆர்டர் பற்றி கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி பிரச்சனை இருந்தா விசாரணை நடத்தி தாசில்தார கணவர் பேரை நீக்கிட்டு ரேஷன் கார்டை கொடுக்கலாம். அதை வச்சுக்கிட்டு தாசில்தார் எல்லாத்தையும் விசாரிச்சு 5 நிமிஷத்துல எனக்கு ரேஷன் கார்டு கொடுத்தாங்க. தழுதழுத்த குரலோடும் கண்கள கண்ணீரோடும் அந்த சகோதரி பேசுறாங்க. அந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. இப்படி என்னோட ஒவ்வொரு கையெழுத்தும், ஒவ்வொரு அரசாணையும், ஒவ்வொரு சட்டமும் கோடிக்கணக்கான மக்களுடைய மனங்கள்ல மகிழ்ச்சியை கொண்டு வருது. விளிம்பு நிலையில் வாழ்கிற குரல்களோட வாழ்க்கையை ஒருபடியாவது முன்னேற்ற உதவுது. இன்னொரு காணொளி, அதுல யார் அடுத்து ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு யூடியூப் சேனல்ல ஒரு அம்மா கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ஸ்டாலின் வரணும்னு நினைக்கிறோம், வேலைக்கு போனாலும் போகலைனாலும் பெத்த பையன் கொடுக்கலனாலும் ஸ்டாலின் எங்களுக்கு மகனாட்டம் 1000 ரூபாய் கொடுக்கிறாரு. அவருதான் பலர் ஆபத்திலிருந்து காப்பாத்திக்கிட்டு வராரு. இதுக்கு மேல என்ன செய்வாருன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க. இப்படி ஏழைகளின் கண்ணீரை துடைச்சு அவங்களோட முகங்கள்ல சிரிப்பை வரவேற்கிறது தான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஊக்கமாக நான் எடுத்துக்கிறேன். தமிழ்நாடு முழுவதும் 1,15,00,000 மகளிரும் எங்க அண்ணன் ஸ்டாலின் வழங்குகிற தாய் வீட்டு சீர்னு பாசத்தோட கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை கொண்டாடுறாங்களே. உரிமை தொகையால கிராமங்கள்ல பணப்புழக்கம் அதிகரிச்சிருக்கு. உள்ளூர் சிறு வணிகர்களின் வியாபாரமும் பெருகி இருக்கு. இது சமூக புரட்சி திட்டம் மட்டுமல்ல, பொருளாதார புரட்சி திட்டமாகவும் இன்னைக்கு மாறி இருக்கு. அடுத்து தினமும் லட்சக்கணக்கான மகளிர் மகிழ்ச்சியா நாங்க ஸ்டாலின் ஐயா பஸ்ல இலவசமா பயணம் பண்றோம்னு சொல்லக்கூடிய விடியல் பயணம் திட்டம். அதோட கல்லூரியில் படிக்கும் பெண் பிள்ளைகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய புதுமை பெண் திட்டம். வெளியூர்ல வேலைக்கு செல்லும் மகளிர் பாதுகாப்பா தங்கிறதுக்கு தோழி விடுதி. விரைவில் மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்க போகக்கூடிய தமிழ் புதல்வன் திட்டம். இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி வழங்கி வேலைவாய்ப்பு பெற்று தரக்கூடிய நான் முதல்வன் திட்டம். 1 கோடிக்கும் அதிகமான பேர் பயனடைந்து இருக்கக்கூடிய மக்களை தேடி மருத்துவம் திட்டம். 2 லட்சத்திற்கும் அதிகமான உயிரை காப்பாற்றி அவங்க குடும்பங்களையும் காப்பாற்றி இருக்கக்கூடிய இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம். இப்படி ஏராளமான திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்கோம். வடசென்னையை பொறுத்தவரை நான் மேயரா, உள்ளாட்சித்துறை அமைச்சரா, துணை முதலமைச்சரா வடசென்னையினுடைய வளர்ச்சிக்காக ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி இருந்தாலும்
இப்ப முதலமைச்சரானதும் குறிப்பா வடசென்னை வளர்ச்சி திட்டங்கிற பேர்ல 4189 கோடி ரூபாயில 11 அரசு துறைகளோட திட்டங்களை இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் சேகர்பாபு தலைமையில் நடந்த நிகழ்ச்சியில சமீபத்தில் தானே தொடங்கி வச்சோம். இப்படி நாம ஒரு பக்கம் சாமானிய ஏழை நடுத்தர குடும்பங்களுக்காக பார்த்து பார்த்து பல திட்டங்களை ஆட்சிக்கு வந்த அடுத்த நொடியிலிருந்து நிறைவேற்றிட்டு இருந்தா, இன்னொரு பக்கம் அவங்களை நடுத்தரவில் நிற்க வைக்கிற திட்டங்களையும் சட்டங்களையும் ஒன்றிய பாஜக அரசு அடுத்தடுத்து கொண்டு வராங்க. மிடில் கிளாஸ் மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஹோட்டல்ல இருந்து 2 வீலர் வாகனத்தை பழுது பார்க்கறதுக்கு வர எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி. போய் சாப்பிட்ட பில்ல வாங்கி பார்த்தா கூடுதலா ஒரு தொகை இருக்கும், அது ஜிஎஸ்டி தொகை. அதை பார்த்துட்டு மக்கள் என்ன கேட்கிறாங்க? கார்பரேட்டுகளுக்கு 1 லட்சம் கோடி ரூபாய் ஒரே கையெழுத்தில் தள்ளுபடி பண்றாங்க. ஆனா எங்க மேல கொஞ்சம் கூட கருணை கிடையாதான்னு புலம்புறாங்க. இப்படி மக்கள் சொல்றாங்கன்னு மீடியாவில் நிதியமைச்சர் அம்மா நிர்மலா சீதாராமன் அவங்கள்ட்ட கேட்டா, அந்த அம்மா என்ன சொல்றாங்க தெரியுமா? ஹோட்டல ஏன் சாப்பிடுறாங்க, வீட்டிலேயே சாப்பிட வேண்டியது தானே, ஜிஎஸ்டி எதுவும் இல்லையேன்னு திமிரா பதில் சொல்றாங்க. போற போக்க பார்த்தா மக்கள் இப்பெல்லாம் நிறைய செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. இனிமே செல்ஃபி எடுக்க இவங்க ஜிஎஸ்டி போட்டாலும் போடுவாங்க. மாநில முதலமைச்சராக இருந்த போது ஜிஎஸ்டியை கடுமையாக எதிர்த்தவர் தான் மோடி அவர்கள். இதில் அமல்படுத்துறது சாத்தியமே இல்லை, என் பிணத்தின் மீது தான் ஜிஎஸ்டியை அமல்படுத்த முடியும்னு கர்ஜித்தாரு. யாரு? மோடி, குஜராத்தில் முதலமைச்சர் இருந்தப்போ. ஆனா பிரதமர் ஆனது என்ன சொல்றாரு? ஜிஎஸ்டி வரி என்பது பொருளாதார சுதந்திரம்னு சொல்றாரு. ஜிஎஸ்டி கிடைக்கிற மொத்த வருவாயில 64% அடித்தட்டு மக்கள் கிட்ட இருந்தோம், 33% நடுத்தர மக்கள் கிட்ட இருந்தோம் வசூல் பண்ணப்படுது. வெறும் 3% தான் பெரும் பணக்காரர்கிட்ட இருந்து கிடைக்குது. பிரதமர் மோடி சொன்னது மாதிரி ஜிஎஸ்டி யாருக்கு பொருளாதார சுதந்திரமாக இருக்காருன்னா அவருடைய நண்பர்களான கார்பரேட்டுகளுக்கு மட்டும்தான். இப்படி நாம மக்கள் விரோத நடவடிக்கைகளை எதிர்த்துக் கொண்டிருந்தா, பழனிசாமி 10 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்து தமிழ்நாட்டோட எல்லா உரிமைகளையும் மொத்தமா பாஜக கிட்ட அடகு வச்சாரு. அதனாலதான் அதிமுக அடிமை ஆட்சின்னு அவருடைய ஆட்சியை நாம் விமர்சிச்சோம். எடுத்துக்காட்டா சில நிகழ்வுகளை மட்டும் சொல்லணும்னா, சிறுபான்மையினருக்கு எதிரான சிஏ சட்டத்தை ஆதரிச்சு ஓட்டு போட்டது அதிமுக. நாடாளுமன்றத்தில் ஓட்டு போட்டது மட்டுமில்லாம இந்த சட்டத்தால எந்த முஸ்லீம் பாதிக்கப்பட்டாங்கன்னு சட்டமன்றத்திலே ஆணவமாக கேட்டவர் தான் பழனிசாமி. அது மட்டுமல்ல, இதே வட சென்னையில குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக போராட்டம் நடத்தின நான் உட்பட மரியாதைக்குரிய ப. சிதம்பரம், தோழர் பாலகிருஷ்ணன், சகோதரர் திருமாவளவன், பேராசிரியர் ஜபர்குல்லா, தம்பி உதயநிதினு 8000 பேர் மேல எஃப்ஐஆர் போட்டதுதான் பழனிசாமி ஆட்சி. பெண்கள் குழந்தைகள் பார்க்காம கூட எல்லார் மேலையும் லத்தி சார்ஜ் பண்ணி அதை ரசிச்சார பழனிசாமி. 2வது எடுத்துக்காட்டு 3 வேளாண் சட்டங்கள். இதையும் ஆதரிச்சு துரோகம் பண்ண புண்ணியவான் தான் இந்த பழனிசாமி. பாஜகவுக்கு விசுவாச காற்று வேகத்தில் இன்னும் ஒரு படி மேல போய் இந்த சட்டம் வந்தா நம்ம விவசாயிகள் உத்தரப்பிரதேசம் போய் வியாபாரம் பண்ணலாம். இதை எதிர்க்கிறவங்க விவசாயிகள் இல்ல, புரோக்கர்கள்னு விவசாயிகளுடைய போராட்டத்தை கொச்சைப்படுத்தி பேசினாரு இந்த புரோக்கர் பழனிசாமி. இது மட்டுமல்ல, ஐயன் திருவள்ளுவர், தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர்னு தமிழ்நாடு பெரிதும் மதித்து போற்று ஆளுமைகள் மேல பாஜக காவி சாயம் பூசினதை கைகட்டி வாய்ப்புத்தி வேடிக்கை பார்த்தார். இவ்வளவு தன்னுடைய சொந்த கட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு
பாஜக காவி சாயம் பூசினதையே கண்டுக்காம இருந்தவர் தான் பழனிசாமி. அவர்தான் இந்த தேர்தலில் பாஜகவோட உத்தரவுப்படி பி டீமா நிற்கிறார். இது கூட அவருடைய சொந்த முடிவில்ல, பாஜக எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட். இவர் நாடாளுமன்ற தேர்தலுக்காக நடிக்கிறாரு. பழனிசாமி வேஷம் எல்லாம் மக்கள் கிட்ட எப்பவுமே எடுபட போவதில்லை. இந்த தேர்தலை இந்தியா கூட்டணியை வெற்றி பெற வைக்க இந்தியா முழுக்க எல்லா மாநில மக்களும் தயாராகிட்டாங்க. தமிழ்நாடு முழுக்க நான் தேர்தல் சுற்றுப்பயணம் போயிட்டு சென்னை வந்திருக்கிறேன். ஒவ்வொரு ஊர்லயும் பொதுமக்கள், இளைஞர்கள், குறிப்பா பெண்கள் தர ஆதரவு பிரமிக்க வைக்குது. சென்னையும் திருவள்ளூரையும் 10 ஆண்டு கால ஆட்சியில பாஜக அதிமுகவும் முழுசா புறக்கணிச்சாங்க. அதனால்தான் 2019 தேர்தலையும் 2021 தேர்தலையும் உள்ளாட்சி தேர்தலையும் நீங்க அவங்க 2 பேரையும் மொத்தமாக ஒதுக்கி திமுக கூட்டணிக்கு முழு வெற்றியை தந்தீங்க. அது இந்த தேர்தலையும் தொடரணும். சென்னையும் திருவள்ளூரும் வளர காரணம் திமுக ஆட்சி. இந்த பகுதியை எப்பவும் கண்டுகொள்ளாத ஆட்சி அதிமுக பாஜக ஆட்சி. இதை மனசுல வச்சு இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நீங்க வெற்றி பெற வைக்கணும். திருவள்ளூர் நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிடுகிற சசிகாந்த் செந்தில் அவர்களுக்கு கை சின்னத்திலையும், வடசென்னை நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக போட்டியிடக்கூடிய கலாநிதி வீராசாமி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலையும் நீங்க எல்லோரும் வாக்களிக்க வேண்டும் என்று உங்கள ஒருவனா, உங்களுக்காகவே உழைத்த தலைவர் கலைஞருடைய மகனா கேட்கிறேன். நீங்க அளிக்கிற வாக்கு இந்தியாவை காக்கட்டும், தமிழ்நாட்டை காக்கட்டும், நம் எதிர்கால தலைமுறையை காக்கட்டும், பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன். 40 நமதே, நாடும் நமதே. 40 நமதே, 40 நமதே. கொஞ்சம் சத்தமா 40 நமதே, 40 நமதே. நன்றி, வணக்கம். எத்தனையோ தேர்தல்கள் வந்திருக்கலாம், ஆனால் இது மிகவும் முக்கியமான தேர்தல். இந்தியாவில் ஜனநாயகம் தழைக்குமா அல்லது இல்லையா என்பதை தீர்மானிக்கப் போகும் தேர்தல் என்று சென்னை மாதவரத்தில் நடைபெற்ற பரப்புரை பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசினார். அந்த நேரலை காட்சிகளை பார்த்தோம்.